என் தமிழ் மக்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் தலைவரை குறித்தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. இங்கே பாருங்க, இதுதான் என்ன வேணால் நாட்டு வாத்து. அதாவது நாட்டு வாத்துனா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வாத்து தான் இது நாட்டு வாத்து. மற்றபடி இந்த மணி வாத்துலாம் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம நாட்டோடைய சேர்ந்தது கிடையாது. ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டோடைய சேர்ந்தது. நாட்டு வாத்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த நாட்டு வாத்தோட ஸ்பெஷல் தெரியாததுனால தான் தமிழ்நாட்டு மக்கள் நோய்கள், சளி, இந்த கொரோனா டைமில் அவ்வளோதான் சளி பிடிக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த நாட்டு இவனோட தன்மை தெரியாதது தான் காரணம். அதனால தான் இது ஒரு சேவையாக இதோடைய மருந்து, இதோட உணவு எவ்வளோ பெரிதான மருந்துங்கிறத நாங்கள் இந்த வீடியோவில் நானும் பிரதர் தான் பிரதர் கண்ணன், இது திருவாரூரில் சொந்த ஊர். இப்போ இங்கே திருநெல்வேலி தோட்டத்தில் வேலைக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு நல்லா வாத்தை பற்றி நிறைய அனுபவம் உண்டு. ஏன்னா இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா கரூர் அந்த சைடில் வாத்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நீங்கள் வரும்போது ஹோட்டலில் கூட பார்த்தாலே வாத்து கறிகள் இருக்கும். அந்த மக்களுக்கு தெரிஞ்சது இந்த திருநெல்வேலி உள்ள மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய முடியுது. இது தெரியாததுனால தான் இப்போ இந்த பிராய்லர் கோழி முட்டையை சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. பிராய்லர் கோழி முட்டையே இப்போ ரேட் எவ்வளோ ஆயிடுனா ஒரு முட்டை 10 ரூபா கிட்ட வந்துட்டு. ஆனால் அந்த பிராய்லர் கோழி முட்டை அது உடலுக்கு நல்லது கிடையாது. அது ஃபுல்லாக மெடிசன் தான். ஆனால் அந்த இதை நீங்கள் போய் சாப்பிட்றீங்க. ஆனால் அந்த வாத்து முட்டையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே பிராய்லர் கோழி ரேட்லேயே இதோட முட்டை கிடைக்கும். ஆனால் இந்த முட்டைக்கு எவ்வளோ தன்மை இருக்குங்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய முடியுது. இதில் என்ன தன்மை இருக்குன்னா, இந்த முட்டையை நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து, அதாவது சின்ன பையன் இருக்கான்னா சின்ன வயசுலேருந்து அவன் சாப்பிட்டு வரான்னா அவனுக்கு வாழ்க்கையில சளியே பிடிக்காது. இவர் முட்டையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில அவனுக்கு சளியே பிடிக்காது. அந்த அளவுக்கு இதோட முட்டை மருந்து. இப்ப இந்த கொரோனா டைம்லாம் இல்ல, இது நிறைய சின்ன பையன்களுக்கு சளி பிடிக்குதுன்னு வாரத்துக்கு ஒரு தடவை சளி பிடிக்குது, மாசத்துக்கு ஒரு தடவை சளி பிடிக்குது. இந்த முட்டையை மட்டும் நீங்க சாப்பிட்டு பாருங்க. உங்க பையன்களுக்கும் சரி இந்த முட்டையை நீங்க கொடுத்து பாருங்க. டெய்லி 1 இல்ல 2 நாளைக்கு 1 நீங்க கொடுத்து பாருங்க. அவனுக்கு எந்த சளியா இருந்தாலும் சரி உடம்புல இருக்கிற அத்தனை சளி கழிவுகள் ஃபுல்லா வெளியே போயிடும். இது 100க்கு 100 உண்மை. இப்ப நானும் இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இப்போ 5-6 மாசம் சளியே பிடிக்கல. புரியுதா? இப்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது அவ்வளவு பெரிதான இதோட முட்டை மருந்து. ஆனா இதை தெரியாமல் நீங்க பிராய்லர் கோழி முட்டையை போய் 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றீங்க. அந்த முட்டையை சாப்பிட்டோன்னா நோய் தான் வரும். இந்த முட்டையை சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் உண்டாகும். அது புரியாம நீங்கவே வாங்கி சாப்பிட்றீங்க. வாத்து முட்டை எங்க கிடைக்குன்னு கேட்டு தயவு கூர்ந்து அதை வாங்குங்க. அப்படித்தானே பிரதர்? இது நல்லா சாப்பிடுங்க. இது அதிகமாக சாப்பிட்டு சளி எல்லாமே இருமல் எல்லாம் போயிடும். அதாவது இது இந்த வாத்து எப்படின்னா, இப்போ நான் வீட்டுல இருந்து கூப்பிட்ட உடனே கரெக்டா வந்துடும். இது வீட்டுல இருக்கிற சாக்கடைகளை சாக்கடையில் உள்ள கழிவெல்லாம் சாப்பிட்டு வீட்டுல இருந்து சாக்கடையை கூட சுத்தமாக்கிடும். வீட்டுல ஒவ்வொரு வீட்லயே கூட நீங்க 2 வாத்து வளர்க்கலாம். வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்லயும் நீங்க 2 வாத்து வளர்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற சாக்காடு கழிவு, குளிச்சு வர தண்ணியில இருக்கிற கழிவுகள், அந்த கழிவு மூலமா வருகின்ற கொசுக்கள் எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணுவாரு, அந்த வாய் இருக்கலாம், இந்த வாயை வச்சு இப்படி திறந்து சலக் 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 சலக்குன்னு அடிப்பாரு. இங்க பாருங்க, இப்படி சலக் 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 சலக்குன்னு அவர் அடிப்பாரு. அடிச்சு என்ன பண்ணுவாரு, அந்த அழுக்க ஃபுல்லா இது சாப்பிட்டு அது தண்ணி சுத்தமாக்கிறோம். இப்போ நீங்க வீட்டுல கூட ஃபில்டர் வாட்டர் வச்சிருக்கீங்களா, ஃபில்டர்னா என்ன பண்ண, ஃபில்டர் ஆகி தண்ணி சுத்தமான தண்ணி வந்துடும். அதே மாதிரி இது உங்களோட வீட்டுல இருக்க சாக்கடையை சுத்தமாக்கிறோம். அவனை வீட்டுல கொசு தொல்லையும் இருக்காது. உங்க வீட்டுக்கு ஒரு 2 வாத்து வளர்த்தா கூட உங்க வீட்டுக்கு தேவையான முட்டையும் கிடைச்சிடும். உங்க வீட்டை சுத்தம் பண்ணிடும். பாக்டீரியா எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு வீட்டை சுத்தமும் ஆகும், உங்களுக்கு முட்டையும் கிடைக்கும். இதை தெரியாம ஒரு 2 வாத்தை நீங்க வீட்டுல விட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான முட்டை கிடைச்சிடும். பிறகு நீங்க கடையில போய் முட்டை வாங்கணும். கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா இப்ப நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்குலாம் வரணும். இன்னும் கொஞ்சம் காலகட்டத்திலாம் பாருங்க, இப்ப வார் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் வர்றதுக்கு முட்டை தட்டுப்பாடுமா, பால் தட்டுப்பாடுமா, அது தட்டுப்பாடுமா, இது இப்ப பாருங்க எல்லாமே விறகடுப்புக்கு வந்தாச்சு. விறகடுப்புனா வீட்லயே விறகு இருக்கு. அதே போல நம்ம தற்சார்புக்குள்ள வந்துடணும். ஒரு 2 வாத்து, ஒரு 3 கோழி, ஒரு 2 ஆடு, ஒரு மாடு ஒரு வீட்டுல அழகா வளர்க்கலாம். இது இருந்தாலே போதும். உங்க வீட்டுக்கு தேவையான இது கிடைச்சாலும் யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டாம். இப்ப நம்ம பாருங்க, இப்போ ஈரான்ல ஒரு வார் நடக்கணும்னா இங்க நமக்கு சாப்பாடு கிடைக்க முடியும். இது எவ்வளவு பெரிதான கேவலம் பாருங்க. எங்கேயோ அதாவது பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா நம்ம வீட்டுல சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா இது எவ்வளவு பெரிதான ஒரு கேவலம். அப்படித்தானே? அப்படின்னா நம்ம வீட்டுல நமக்கு தேவையானதை நம்ம வைக்கணும். அதான் தற்சார்பு வாழ்க்கை. அந்த தற்சார்பு வாழ்க்கைக்கு வரணும்னா நீங்க இந்த மாதிரி வாத்து இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க வளர்க்கணும்.
தெரிய புரிஞ்சுக்கணும். இந்த வாத்து கறியுமே அவ்வளோ நல்லது. இந்த வாத்து கறியை நீங்க வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் நாட்டுக்கோழி குழம்பு சின்ன வயசுல சாப்பிட்ருப்பீங்களா, அதே மாதிரி இருக்குங்க. அரும் மருந்து இது. இதோட தன்மை நீங்க தெரியாம தான் நம்ம தமிழ்நாட்டோட நம்ம பாரம்பரியத்தை நம்ம இழந்துட்டோம். இழந்து போய்னா எங்க பார்த்தாலும் இந்த வெள்ளை முட்டையை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தயவு கூர்ந்து இந்த முட்டைக்கு நேரம் திரும்பி சாப்பிடுங்க. நீ எவ்வளவு ஆரோக்கியமா ஆகுறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில சளியே பிடிக்காதுங்க. நீங்க சோதித்து பாருங்க. நீங்க சாப்பிட்டு மட்டும் பார்த்துட்டு கூட வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நான் உண்மையா தான் சொல்றேன். இது வந்து பொய் கிடையாது. நீங்க யார்ட்டனாலும் கேட்டு பாருங்க. அவ்வளவு மருந்துங்க இது. இது எப்படின்னா அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து நான் என்ன உணவெல்லாம் கொடுப்பேன்னா, இப்ப மீன் கழிவு அந்த வீடியோ கூட உங்கள்கிட்ட காட்டுறேன். வீடியோ பாருங்க. நான் கரெக்டாக கூப்பிட்டோன்னே வந்துடும். வந்து இப்ப நான் மீன் கழிவு இந்த தட்டுறேன் பாருங்க. இந்த மீன் கழிவை தட்டும் போது சால மீன் தலை தான் நான் வாங்குவேன். கடைகளில் ஃப்ரீயாவே கிடைக்கும். அது சால மீன் தலையை அப்படியே ஒழுங்கிரும். அவ்வளோத்தையும் ஒழுங்கிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 250 முட்டை வரும். நீங்க வீட்டுக்கு ஒரு 3 வாத்து போட்டாலே போதும். உங்க வீட்டுக்கு ஒரு 5 பேருக்கு தேவையான முட்டையை இது கொடுத்துரும். தயவு கூர்ந்து தமிழக மக்களே, நீங்க இப்படி வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட்டுட்டு நீங்களே ஒரு நல்ல ஒரு இப்படிப்பட்ட வாத்துக்களை போட்டு வளர்த்து, கோழிகளை வளர்த்து, ஒரு ஆடுகளை வளர்க்கும் போது உங்களுக்கும் ஆரோக்கியம் வரும். உங்களுடைய எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு எல்லா வகையிலும் வந்து லாபத்தை கொடுக்கும். ஆனால் தயவு கூர்ந்து இந்த வாத்துக்கு தயவு கூர்ந்து திரும்புங்க. அந்த வாத்து முட்டையை வந்து சாப்பிடுங்க. புரியுதா? எவ்வளவு அழகான கடவுள் படைப்பு பாருங்க. கடவுளாகிய கடவுளே இது டைரக்டா படைச்சிருக்காருங்க. ஆனா பிராய்லர் கோழி யார் படைச்சது? மனுஷன் படைச்சது. புரியுதா? ஊசியை போட்டு ஹைபிரிட் ஆக்கி அது கோழியும் இல்லாதது கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து ஒரு குஞ்சுல இருந்து அந்த பருவத்தை உண்டு பண்ணி அதை ஒரு கோழி மாதிரி ஆக்கி ஒரு உருவத்தை அதுக்கு கொடுத்து அதுல இருந்து அது ஒரு முட்டை போட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு கேடு. இது கடவுளே நமக்கு டைரக்டாக படைச்ச கொடுக்கப்பட்ட வாத்து. இதுல இருந்து வர்ற முட்டையை நீங்க கடவுள் உங்களுக்கு எது டைரக்டாக படைச்சு கொடுத்தாரோ அதுல இருந்து வர்ற முட்டையும் அதுல இருந்து வர்ற கறியும் தான் உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். தயவு கூர்ந்து இயற்கைக்கு நேராக திரும்புங்க. உங்களுக்கு ஒருவேளை வாத்து முட்டை தேவைன்னா கூட நான் என்னோட கீழே வந்து என்னோட நம்பரை பதிவிடுறேன். எனக்கு வாத்து முட்டை நிறைய இருக்கு. நான் திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு நான் அப்படி 15 ரூபாய்க்கு கொடுத்துட்றேன். ஒருவேளை உங்களுக்கு இப்போ சென்னையில் இருக்கீங்க, யாருக்குன்னா உங்களுக்கு கொரியர்னா கூட ஒரு 20-30 முட்டைனா கூட சொல்லுங்க, நான் வந்து கொரியர் பண்ணிடுறேன். ஆனால் சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு 20-30 முட்டையை வாங்கினீங்கன்னா அதான் ப்ராஃபிட். ஒரு 10 முட்டையை போய் அனுப்பிட்டு இருக்க முடியாது. ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு முட்டை வேணா சொல்லுங்கள். ஒரு 20 முட்டையை கூட உங்களுக்கு கொரியர் பண்ணி பஸ்ஸில் கூட உங்களுக்கு இது பண்ணி தந்துடுறேன். என்னோட சேனலில் அந்த நம்பர் தருதல நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி கால் பண்ணுங்கள். உங்களுக்கு முட்டை வந்து கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வாத்து வேணும்னாலும் நீங்கள் வாத்தையும் அன்றிருந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படி இல்லையா குஞ்சு வேணுமா, வாத்து குஞ்சு கூட உங்களுக்கு வந்து நான் வந்து தந்துடுவேன். அதனால தயவு கூர்ந்து நீங்கள் இயற்கைக்கு நேராக திரும்புங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க என்றால் ஒவ்வொருத்தருக்கும் இப்படி எப்படியும் ஒவ்வொருத்தர் வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க. தயவு கூர்ந்து அவர்களுக்கு டெய்லி இந்த வாத்து முட்டையை கொடுங்க. அவங்க எவ்வளவு ஆரோக்கியமா வராங்க, அவங்களோட உடம்புல இருக்கிற பலவீனங்கள்லாம் எவ்வளவு நீங்குது, அதை மட்டும் நீங்க சோதித்து பாருங்க. நீங்க வாங்கி நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னோட கமெண்ட்லேயே வந்து பதிவிடுங்க. நீங்களே பதிவிடுவீங்க, என் பிள்ளைக்கு சளி பிடிச்சிட்டே இருந்துச்சு, இப்போ சளியே பிடிக்கல நீங்க சொல்லுவீங்க. இவர் முட்டையை சாப்பிட்டதுல இருந்து எனக்கு சளியே பிடிக்கல நீங்க சொல்லுவீங்க. தயவு கூர்ந்து இந்த முட்டையை வாங்கி பயன்பெற்று எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் நீங்க பெற்றுக்கொண்டு கடவுள் படைச்ச உணவை உண்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.